ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தள்ளுவண்டி கடையில் கிடைக்கிற எக் சுண்டல், அதாவது முட்டை சுண்டல் தான் நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட மேக்கிங் ரொம்ப எளிமையான ப்ராசஸ் தான். வீட்டில் நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கான ப்ரிப்ரேஷன் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த முட்டை சுண்டல் செய்கிறதுக்கு பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பச்சை பட்டாணியை கரெக்டாக ஒரு 6 மணி நேரம் நல்லாவே ஊற வச்சுருங்க. ஊறினா தான் இது நல்லாயிருக்கும். 5 லிட்டர் குக்கரில் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு விசில் போட்டு மூடிடுங்க. ஒரு 6 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தனியாக முட்டையை வேக வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சுண்டல் நல்லாவே வெந்துருச்சு. நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். வேகலைன்னா இன்னும் 2 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க பார்த்துடலாம். வேக வச்ச பட்டாணியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதோட தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது. அந்த தண்ணி தான் இந்த டிஷ்க்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. அரைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் சோம்பு தேவைப்படும். 2 முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கார்னிஷ்காக தேவையான அளவு கொத்தமல்லி, 1 கேரட்டை துருவி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். மசாலா தூள் பாருங்கள், சாட் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, சிக்கன் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், அதே மாதிரி கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், பெரிய வெங்காயத்தை 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2, பூண்டு ஒரு 5-6 பல், பச்சை மிளகாய் 3, ஒரு துண்டு இஞ்சி. இதுதான் நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுற பொருள். இது நம்ம அப்படியே பச்சையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, வெங்காயம், இது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இதுவே லைட்டாக ஈரத்தன்மையாக தான் இருக்கும். அதனால் இதில் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இதை அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பேன் அடுப்பில் வச்சாச்சு. நம்ம ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாக விட்டிங்கன்னா இந்த டிஷ் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, இப்போ அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். அதை உள்ள கொட்டையில் கொஞ்சமாக தெரிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதை உள்ளே சேருங்க. இப்போ பாருங்கள், நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இந்த கிரேவியை நல்லாவே வதக்கி விடணும். இந்த பச்சை வாசனை போகணும். எந்த அளவுக்கு பச்சை வாசனை போகுதோ அந்த அளவுக்கு இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணுறோம். எப்போவுமே ஆயிலில் கருவேப்பிலையை போடுவாங்க, அப்போ அந்த அரோமா நல்லா இருக்காது. இப்போ நம்ம கருவேப்பிலையை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கறதுனால சூப்பரான அரோமா இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். சாட் மசாலா தூள், குழம்பு மிளகாய் தூள், சிக்கன் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே வதக்கி விடலாம். இதோட பச்சை வாசனை நல்லா போகணும். இதுக்கிடையில் பாருங்கள், காஃபிக்கு நம்ம பால் காய வச்சிடலாம். நான் ஆவின் பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். பால் உள்ளே சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ இது கடையில் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதையுமே நல்லா நல்லா எந்த அளவுக்கு ஸ்லைசஸாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லைசஸாக பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ரோட்டு கடையில் என்ன மாதிரி நமக்கு கொடுக்குறாங்களோ, என்ன டெக்ஸ்சரில் என்ன டேஸ்ட்டில் கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம இப்போ வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ப்ரிப்ரேஷன் தான். நம்மளுமே வீட்டில் செஞ்சிடலாம். நம்மளால் முடியாததுன்னு எதுவும் இருக்கா? கிடையாதுல்ல. அதை ட்ரை பண்ணி பார்த்துலாம். இப்போ பாருங்கள், நமக்கு மசாலாஸ் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியும் அந்த மசாலாஸும் சேர்ந்து கொதிக்கையில் தான் உங்களுக்கு அந்த அரோமா வேறு மாதிரியான ஃப்ளேவரில் இருக்கும். பச்சை வாசனை நல்லா போகணும். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. இந்த டைமில் தான் நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை ஆட் பண்ண போகிறோம். தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் இன்னும் ஓரளவுக்கு வத்தட்டும். அதாவது செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஓரங்களில் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு மசாலாஸ் ஃபுல்லாகவே தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எனக்கு ஃபுல்லாக ஓரளவுக்கு 50% குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பட்டாணியை உள்ளே சேர்த்துடலாம். பட்டாணியை உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடுங்க. பட்டாணியை உள்ளே சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வதக்கி தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இந்த டிஷ் ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆயிரும். இப்போ பட்டாணியை சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு காஃபிக்கு பாலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பால் எப்போவுமே காய வைக்கையில் ஒரு பொங்கு வரணும். அதாவது காஃபி போடையில் பால் நல்லா காஞ்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு காஃபி டேஸ்ட் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஹோட்டல்ஸில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. பாருங்கள், இப்போ பாலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சுண்டலும் நமக்கு தயாராகிருச்சு. இப்போ நம்ம 1 கப் காஃபி நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். காஃபி கூட இந்த சுண்டலை சர்வ் பண்ணல ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங்கில் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த ஐட்டம். இப்போ பாருங்கள், ஒரு காஃபி மக்கில் நான் 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் காஃபி தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம காய வச்சுருக்கிற பாலை ஆடையோடு சேர்த்து ஊற்றணும். அப்போ தான் இந்த காஃபிக்கு டேஸ்ட்டே. இப்போ பாருங்கள், நான் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்பூனை வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் காஃபி ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஸ்ட்ராங்காக
போட்டால் தான் குடிப்பாங்க. இப்போ காஃபி தயாராகிருச்சு. இப்போ நம்ம வந்து சுண்டல் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடியாகின சுண்டலை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக நம்ம பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெரிய வெங்காயத்தை நம்ம கொஞ்சமாக எடுத்து தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேரட் துருவி வச்சுருக்கோம், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டையை, இதுதாங்க ஹைலைட். இது நம்ம எந்த அளவுக்கு நிறையா போட முடியுமோ அந்த அளவுக்கு நிறையா போட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும், அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், முட்டையை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயமும் கொத்தமல்லியும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கையில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும். இப்போ நமக்கு காஃபியும் ரெடி ஆயிடுச்சு, நம்மளுடைய சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் என்னுடைய பையன்கிட்ட டேஸ்ட் பண்ண கொடுத்துடலாம். இதே மாதிரி ரெசிபி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபியை வந்து செஞ்சு பாருங்கள். என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் தான் வந்து நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். உங்களுடைய ஆதரவு என்றைக்குமே எனக்கு வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பையன்கிட்ட கொடுத்து இந்த டிஷ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட சுண்டலும் நம்மளோட முட்டை சுண்டலும் அருமையா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. நீங்க இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. எங்க சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அது மறக்காம எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.